அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் நித்திரையின்றி எழுப்பி இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு தயை காண்பித்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருந்து எங்களை இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் இன்றைக்கு ஆபத்து என்கின்ற சொற்கள் 66 புஸ்தகங்களிலும் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலான இந்த 66 புஸ்தகங்களிலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான ஆபத்துக்கள். அதிலும் சங்கீத புஸ்தகத்தில் இந்த ஆபத்து என்கின்ற சொற்கள் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த எல்லா ஆபத்துக்களிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆபத்துக்கள் 3 விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாம் ஆபத்து, இரண்டாம் ஆபத்து, மூன்றாம் ஆபத்து. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் அங்கு 12வது வசனத்திலே அங்கு நாம் வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே. அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பின்பு நான் ஒரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, நீ எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த எக்காலம் ஊதும்போது அந்த முதலாம் ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த முதலாம் ஆபத்து என்கின்ற அந்த சம்பவத்திலே அங்கு நாம் வாசிக்கலாம். இரண்டாம் ஆபத்து என்கின்ற அந்த சொல் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது: இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆபத்து என்கின்ற இந்த சொல் வேதாகமத்தில் எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று என்று சொல்லுகிறார். மக்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லுகிற அந்த சொற்களுக்கு காரணம் என்ன? ஏன் ஆபத்து வருகிறது? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று சொல்லுகிறார். இந்த சத்தம் எப்படிப்பட்ட வாக்குகளை மனிதர்களுக்கு அங்கு கொடுக்கிறது என்பதை
நாம் யோசித்துப்பார். முதலாம் தூதனுடைய தூதை குறித்து சொல்லும்போது அது யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அந்த வார்த்தை நமக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து. அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த ஆபத்து என்கின்ற இந்த சொல்லுக்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், இங்கு வேதாகமத்தில் முதலாம் ஆபத்தை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 12வது வசனம், முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, அவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது என்று சொல்லுகிறார். இதை நாம் ஏற்கனவே 8வது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்தோம். இந்த ஆபத்து என்கின்ற சொற்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் என்ன என்றால், நாம் இந்த பூலோகத்தில் இருக்கிற நாட்களில் ஆபத்து யாருக்கு என்றால், தேவனை வணங்காத பிள்ளைகளுக்கு, தேவனை சார்ந்து ஜீவிக்காத பிள்ளைகளுக்கு இந்த ஆபத்துக்கள் கடந்து வரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த எக்காலம் ஓதுகின்ற அந்த எக்கால சத்தத்திலே 7 எக்காலங்களை ஊதுகிற ஒரு அனுபவத்தை 7 தூதர்கள் வாயிலிருந்து எக்காலம் ஊதுகிற அந்த ஒவ்வொரு தூதரின் வாயிலிருந்தும் எக்காலம் ஊதும்போது ஒரு சம்பவங்களை ஆண்டவர் வேதாகமத்தில் நடக்கும் என்று சொல்லி காண்பிக்கிறார். அந்த சப்தம் என்ன என்றால், வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆபத்தின் தொகுப்பு என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அந்த ஆபத்து எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், அந்த ஆபத்து வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவர்களாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். அன்பு பிள்ளைகளே, ஒரு போர்க்களம் போன்ற ஒரு ஆபத்து வரும். அந்த ஆபத்து தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளை உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. இந்த ஆபத்துக்களுக்கு தலைவன் அபத்தோன் என்றும், எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும், கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் பெறக்கூடியதாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? இந்த 2ஆம் ஆபத்து, இந்த 3ஆம் ஆபத்துகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்றால், வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தின் 10 ஒருவங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள்.
மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த ஆபத்து என்கின்ற ஒரு சொல்லுக்கு விளக்கம் என்ன என்றால் அழிவு. மனிதன் அழிவுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல. மனுக்குல மக்கள் அழிவுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ஒரு குடும்ப ஈடுபாட்டில் தங்களை ஒப்பு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய நற்கிரியைகளை நாம் சாட்சிகளாக ஏற்று அதை பார்க்கிற கொடூரர்கள், துன்மார்க்கர்கள், பாவிகள் மனம் மாறி ஒரு சாட்சியின் அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சாட்சியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சாட்சிகளின் அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்ட பலத்த கிருபைக்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுக்கப் போகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு வேதாகமம் சொல்லுகிறது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்குள்ளுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று கம்பீர சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா நிலைகளிலும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நம்மிலே எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பின்பொரு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவர்களுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த சப்தம், அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அதில் எச்சரிப்பு என்னவென்றால், 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் வாழ்கிற அந்த காலங்களின் தொகுப்பு நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் அங்கு 4வது வசனம் சொல்லுகிறது, வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கும் உடன்படாமலும் அவைகளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனை தொழுது கொள்ளாமல் மற்ற தெய்வங்களை, மற்ற படைப்புகளை வணங்குகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள் எப்படி காணப்படுகிறது என்பதை வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் இங்கு 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 27:13 ஆண்டவர் சொல்லுகிறார், அக்காலத்தில் பெரிய எக்காலம் ஊதும் படம்,
அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 18 நாளில் வாசித்தோமே. அந்த ஆபத்து வரும்போது எகிப்திலும் அசீரிய தேசத்திலும் சிதறடிக்கப்பட்டவர்களும் துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகி இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சகாப்தம் முடிவடைகிறது. இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களிலே, துன்பங்களிலே நம்மை மீட்டுக்கொள்வதற்கு சகாயர் நம் கூட இருக்கிறார். 18வது சங்கீதம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவர்கள் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு சகாயராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுவதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற காலங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 44வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கிற்று, நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக எப்பொழுதும் வேண்டும். அந்த உணர்வுகளின் வாயிலாக நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அங்கு 1-2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இந்த ஆபத்துக்கள் கடந்து வரும்போது தேவனை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை அந்த வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆவியானவர் நம்மை கொண்டு பலத்த தருகத்திற்கு முன்பாய் நம்மை காத்து வருகிற தேவன் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும்
நாம் 3ஆம் ஆபத்து கடந்து செல்வதற்கு காத்திருக்க வேண்டும். அந்த ஆபத்தின் இறுதியிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு, சுதந்திரம், விடுதலை இந்த உலகத்தை 3 லோகங்களிலும் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட போகிறது. இதைத்தான் அங்கு மத்தேயு பக்தன் சொல்லும்போது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அங்கு வேதாகமத்திலே நாம் சொல்ல கேட்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை சற்று நாம் யோசிப்போம். ஒவ்வொரு நாளிலும் தேவ அனுகூலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 24:13 சொல்லுகிற அனுபவம். எந்த இக்கட்டுகளுக்கும் நாம் பயப்படாமல், நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறாரே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. எனவே ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துக்கு ஏற்ற விடுதலைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தப்பித்து கொள்வதற்கான வழியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் நமக்கு ஒரு எச்சரிப்பையும் ஒரு பாதுகாவலையும் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து, அந்த தேவ நாமத்திற்குரிய வல்லமையை நாம் பெற்று அவருக்கென்றே நம்மை ஒப்பு கொடுத்து, அவர் வரும்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் தங்கியிருந்து பாதுகாத்து, இந்த நாளின் ஆபத்துக்களை நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு என் தேவன் பலன் கொடுக்கப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தயவுக்கரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தி, ஆபத்துக்களிலிருந்து நாங்கள் விலக்கப்பட்ட பிள்ளைகளாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆதரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை காத்துக்கொள்ள உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து குடும்ப சகிதமாக உடைய ராஜ்யத்தில் வர எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தும். கர்த்தரோடு இந்த நாளை செலவழிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.